கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் மேடை கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் அவர் இன்றைய தினம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. கூடுதல் என்ன சொல்றாங்கன்னா, தற்போது சென்னையில் திமுக 75வது வருஷம் அதை ஒட்டி உதயநிதி ஸ்டாலின் அவங்களுடைய தலைமையில் அறிவு திருவிழான்னு ஒரு திருவிழா கொண்டாடுறாங்க. இந்த அறிவு திருவிழாவே பார்த்தோம்னா தாவேகாவை எதிர்க்கப்பட்ட ஒரு கூட்டம் தான். தமிழ்நாட்டில் தாவேகாவை எதிர்க்கிறதுக்காக பல நபர்கள் இங்கே பேசிக்கிட்டே வராங்கன்ற மாதிரியான எஸ்ஐஆர் சம்பவத்தில் கூட தாவேகாவை எதிர்க்கிறான்ற மாதிரியான ஒரு அறிக்கை கூட விட்டுருக்காரு. இதில் நம்ம முக்கியமாக பார்த்தோம்னா இது அறிவு திருவிழாவா இல்லை அவதூறு திருவிழாவான்ற ஒரு கேள்வி மையப்படுத்தி கேட்க நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? தூங்குற மாதிரி நடிக்கிறவனை நீங்கள் எழுப்பவே முடியாது. ஓகே சார். உண்மையிலே தூங்குனா தட்டி எழுப்பலாம். அது மாதிரி அட்டக்கத்தி வீரன் விஜய் 400 ரவுடிதான் வடிவேலு ஒரு படத்தில் சொல்லுவான். டே போடா, நீலாம் ரவுடி இல்லைடா போடா அப்படின்ட்டு போலீஸ் ஒதுக்குவான், ஏறி போயிடுவான். போய் உள்ள கொண்டு அங்கே ஒரு திருப்பான், அவனாடா நீன்னுவான். இவன் அவனாடா நீயா இல்லை இவனாடா நீயான்ற மாதிரி வடிவேலா உள்ள இருந்த மாதிரி அவனாவேன் அப்படின்ற மாதிரி எங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வருது. ஓகே, நீ யாரு? நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான் நீ. திமுகவை உன்னை நினைச்சு கூட பார்க்கல. திமுகவுடைய உயரத்துக்கு நீ இன்னும் சொல்லணும்னா நீ சிஎம் சார் யாசகம் கேட்குற மாதிரி கத்துற சிஎம் சார். அவர்லாம் அவருக்கு இருக்கிற நிலையில் அவர் மக்களுக்கான திட்டங்களை அடுத்த தலைமுறைக்கான திட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூக விஞ்ஞானியாக, சோசியல் சயின்டிஸ்ட் அவர் தலைவர்ன்றவிட இன்னைக்கு சின்ன உதாரணம். பெண்களுக்கு இப்போ அதிகமாக வருது மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய் வரும். அது நீண்ட காலமான பிரச்சனை. உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அது இயற்கையான உபாதை. அதை முன்கூட்டியே தடுப்பதற்கான வழிவகை இருக்கான இப்போ வெளிநாட்டில் அதை கண்டுபிடிச்சிருக்கான். இப்போதான் கண்டுபிடிச்சிருக்கான். திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த தேர்தலை சிந்திக்காத இயக்கம், அடுத்த தலைமுறையை சிந்திக்கிற இயக்கம், தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்கிற இயக்கம் அல்ல. தலைவர் நம்முடைய தளபதி ஸ்டாலின் இல்லைன்றதுக்கு உதாரணம் இப்ப கண்டுபிடிச்ச உடனே இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கு வரல, எங்கேயும் போகல. தமிழ்நாட்டுக்கு மட்டும் அந்த ஒரு இன்ஜெக்ஷன், அந்த ஊசி வாங்கியிருக்கார். வாங்கி அதை ஒரு 9லேருந்து 10 வயசுக்குள்ள பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு, அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு முதல் கட்டமாக அந்த ஊசியை செலுத்தியாச்சுன்னா, தடுப்பூசியை செலுத்தியாச்சுன்னா அவங்களுக்கு நிரந்தரமாக இந்த மாதிரி மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பையில் எடுக்கக்கூடிய சூழல் வராது அப்படின்றத முதல் அரசு பள்ளி மாணவிகளுக்கு 9 வயதுலேருந்து 10 வயது பிள்ளைகளுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்து எல்லா வீடு செய்யக்கூடிய வேலைகளை செய்ய போறாரு. இது யாருக்காவது தெரியும்? விளம்பரப்படுத்திருக்காரா? இந்த மாங்காய் மடையன் இவன் ஒரு ஆளு ஒரு கல்யாணத்துக்கு கோவா வரைக்கும் போயிட்டு வாண்டா, ஒரு நாள் கூட ஒரு நடிகை துணை இல்லாமல் இருக்க முடியாத ஒரு அட்டகத்திக்காரை திராவிட முன்னேற்ற கழகத்தை என்னடா பேசலாமாடா? திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னாலே எனக்கெல்லாம் உணர்ச்சி பூர்வமா அப்படி எழுந்து நிற்பான். குனிந்திருக்கவன் நிமிர்ந்திருப்பான். கலைவாணர் பாடுவார், அவருக்கு தடை பண்ணிட்டான் திராவிட முன்னேற்ற கழகன்ற பாட்டை பாடும்போது. எங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு பாடுவார். அது தடை பண்ணிட்டான் அன்னைக்கு. அப்ப அவளும் நடிகிறான்டா, நீ நடிகிறா. கலைவாணர் போல் எத்தனை ஆண்டுகள் நிற்கிது பாரு. உடனே அவர் மாறினாரு. திராவிட முன்னேற்ற கழகம் என்ன, திருக்குறள் முன்னணி கழகம் அப்படின்னு பாடுவார். இப்படிலாம் திரைப்படத்தில் பாடல்கள் பாடி இந்த இயக்கம் உன்னை மாதிரி அரிதாரம் பூசினவனை எத்தனை பேரை பார்த்த இயக்கம், எத்தனை பேரை காணாம போன இயக்கத்தை என்னையத்தான் பேசுறீங்க. உன்னை எதுக்கு பேசுற அளவுக்கு நீ ஒரு ஆளா? திராவிட முன்னேற்ற கழக பார்க்காத வெற்றி இல்லை, பார்க்காத தோல்வி இல்லை, அது பார்க்காத சோதனை இல்லை. அதாவது
பீனிக்ஸ் பறவைன்னு இருந்ததா சொல்லுவாங்க. நெருப்புல போட்டு சுட்டு எரிச்சாலும் அது சாகாதான், திரும்ப எதிர்ச்சி வருமா. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பீனிக்ஸ் கொள்கை பறவைடா. அதனால நாங்கெல்லாம் பார்த்துட்டோம். நீ வரலாறு தெரியாம யாருக்கு உன் கூட இருக்கிற கள்ள டிக்கெட் விற்கிற சொல்லி கத்து கொடுத்தவும் அணில் குஞ்சுகளும் கள்ள லாட்டரி சீட்டு வித்தவனும் உன் கூட இருக்கான். வேற யாரும் உனக்கு நல்ல ஆலோசனை பண்றவ இருக்கா? எப்படி கள்ள படம் வர இன்னைக்கு ஷோல கள்ள டிக்கெட் வியாபாரம் பண்றதுக்கு ஒரு ரசிகனுக்கு அணில் குஞ்சுகளுக்கு அப்படியே கவுண்டர்ல தவி அணில் குஞ்சு மாதிரி போய் டிக்கெட் எடுத்து 100 ரூபாய் டிக்கெட் 2000 ரூபாய்க்கு விற்கிறது கத்து கொடுத்துருக்க, கள்ள டிக்கெட் விற்க கத்து கொடுத்துருக்க. இங்கிட்ட ஒருத்தன் சிக்கிமுல 900 கோடி ஊழல் வழக்கு. இவர் ஊழல் இல்லாத சர்க்கார் நடத்த போறாரா, கட்சி நடத்த போறாரா? எப்படியா இந்த ஆத வர்ஜினாமல சிக்கிமுல 900 கோடி ஊழல் வழக்கு இருக்கிறாங்க. பல குடும்பங்களை லாட்டரி சீட்டு சொன்ன லாட்டரி கொலை செய்த குடும்பம். நீ ஒரு 43 பேரை கருள கொலை பண்ணுவீங்க. நீ விமர்சனம் செய் அரசியல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தை பேசவே கூடாதுன்னு சொல்லல. திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சனம் செய்யலாம். மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி தொழிலாளர் விரோத சட்டங்கள் வருகின்ற பொழுது பேசியது. உடனே முதலமைச்சர் அந்த சட்டங்களை திரும்ப பெற்றார். வேங்கையில் பிரச்சனையில விடுதலை சிறுத்தைகள் ஆர்ப்பாட்டம் நடத்தியது. கூடுதல் கவனத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்தது. நான்லாம் விமர்சனம் பண்ணுவோம். எந்த அளவுக்கு திமுக பிறந்து வளர்ந்து உழைச்சி 27 முறை சிறை சென்றோம், அதே அளவுக்கு திமுக எதிர்த்து இருந்தான். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்முடைய தளபதி ஸ்டாலினை ஆதரிக்கிற முழுமையா காரணம், நாளைக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காட்டியும் போகல, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் எம்எல்ஏ சீட்டுக்காக அலையில. விஜய் மாதிரி நேர முதலமைச்சர் பதவி போகணும் இல்லை. நாங்களாம் தியாகத்திலே வளர்ந்து ஊறி போனவங்க. இன்னைக்கு இந்த மக்களை காப்பாற்றுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட மாடல், தளபதி ஸ்டாலின் வீட்டுல யார் இருக்கா? என்ன பேசுற நீ? அறிவு திருவிழா, அறிவு தாண்டா திமுக. திராவிட இயக்கமே ஏன் எதுக்கு ஆரம்பிச்ச? ஐயா சொன்ன மாதிரி பெரியார் சொன்னார், ஏன் எதற்கு எப்படி என்று கேள். அந்த கேள்வியோடு ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தாண்டா திராவிட இயக்கம். முட்டாப்பேலை உனக்கு தெரியுமா? பெரியார் படத்தை மட்டும் வச்சுக்கிட்டா போதுமா? பெரியார் படத்தை வச்சுக்கிட்டு பூசணிக்காய் வச்சு உடைச்சிக்கிட்டு இருக்கியாடா, எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கிட்டு வண்டிக்கு. நீ பெரியார் படம் வைக்கிட்டு உனக்கு யோக்கியது இருக்கா? அறிவு திருவிழா, அறிவு தாண்டா திராவிட இயக்கம். ஏன் என்று கேள்வி கேட்டாதான் அறிவு பிறக்கும். அந்த ஏன் என்ற கேள்வியை கேட்ட இயக்கம் திராவிட இயக்கம். இன்னைக்கு எதுக்கு கேட்கிறோம், நாளைக்கு கேட்போம். ஏன்னா எங்களை கோயிலுக்கு கேட்டது திராவிட இயக்கம்டா, திராவிட முன்னேற்ற கழகம்டா. ஏண்டா அனைத்து ஜாதிகளும் அர்ச்சராக கூடாதுன்னு கேட்டது திராவிட இயக்கம்டா. பெரியார் மரணமடைந்தார். மரணமடைந்தார் என்று சொன்ன உடனே கலைஞர் முதலமைச்சர், அரிதாரம் பூசி அணில் குஞ்சு, அணில் குஞ்சின் தலைவனை இந்த ஒண்ணுக்காகுமாடா திராவிட முன்னேற்ற கழகத்தை நீ பேசுறதுக்கு? இது ஒண்ணுக்காகுமா? அப்ப அதிகாரிகள் சொன்னாங்க, அரசு மரியாதை பெரியாருக்கு வழங்க முடியாது, அவர் எந்த பதவியிலும் அரசு பதவியில் இல்லை என்று சொன்னார். தாண்டா கலைஞர், நீ எல்லாம் வேற மாதிரி கேட்டு போடுவேன். மாட்டு கோமியத்தை குடிச்சிட்டு தெரியா வடக்க, கலைஞர் கோமியத்தை குடிச்சு வளர்ந்துருக்கணும்டா நீ எல்லாம். கலைஞர் சொன்னார், நான் இந்த ஆட்சி கட்டில அமர்வதற்கு காரணம் எங்கள் அறிவு இயக்க தலைவர் தந்தை பெரியார். அவருக்கு நான் அரசு விழா நடத்தல, எனக்கு பதவி. மகாத்மா காந்தி எந்த அரசு பதவியில் இருந்தார், எந்த விதி அவருக்கு நீங்க அரசு மரியாதை செஞ்சீங்க, அந்த விதியை எங்க ஐயா பெரியாருக்கு நடத்துறார். அவர் இந்தியாவுக்கே தந்தை என்று சொன்னால் தமிழ்நாட்டுக்கு திராவிடத்துக்கு தந்தை எங்கள் பெரியார். நடத்தி காமிச்சு இயக்கம். திமுக என்ன கிழிச்சிச்சு 69க்கு முன்னாடி சொல்றிய மானங்கட்ட பையில. சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு 100ஆண்டு விழா, கலைஞர் முதலமைச்சர் ஐயா பெரியார்கிட்ட போய் சொல்றாரு, ஐயா 100ஆண்டுல வருது, அந்த விழாவுக்கு கலந்துக்கிறேன், நான் வரமாட்டேன்றாரு. என்ன லிஸ்ட்டை பார்ப்பா, 100 வருஷம் ஒரு பிற்படுத்தப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் யாராவது ஒருத்தன் நம்ம தமிழ் சாதியிலிருந்து இந்த திராவிட சமூகத்திலிருந்து நீதிபதி வந்திருக்கிறான்னு பாருன்றார்.
100 ஆண்டுகள் இல்லை. அரிதாரம் பூசி அணில் குஞ்சு விஜய வரலாறு படி, இல்லை கேட்டு தெரிஞ்சுக்க. திமுக என்ன கிழிச்சிச்சுன்னு கேட்கல, உன்னைய கிழிக்கிற. இப்ப இந்த வரலாறை பாரு. அப்ப பிற்படுத்தப்பட்ட வகுப்புல சேர்ந்த குற்ற பரம்பரை என்று முத்திரை குற்றப்பட்ட நெல்லை சீமையுடைய கொண்டையங்கோட்டர் மறைவகுப்பை சேர்ந்த ரத்னவேல் பாண்டியனை முதலாக ஒரு பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சீர்மரபினர் குற்ற பரம்பரை என்று அழைக்கப்பட்ட நெல்லை சீமையில கொண்டையங்கோட்டர் மறைவகுப்பை சேர்ந்த ரத்னவேல் பாண்டியனை நீதிபதி அரியாசனத்தில் உட்கார வச்சதுனா திராவிட மாடல் தலைவர் கலைஞர் அந்த நூற்றாண்டுல கொண்டாடுறதுக்கு முன்னாடி. அதே மாதிரி நம்முடைய தொப்புள் குடியுறவுகள் மனுதர்மத்தால் வர்ணாசிரமத்தால் நம்மை பிரித்து வைத்திருக்கிறானே தாழ்த்தப்பட்ட சமூகம் என்று, அந்த சமூகத்தை சேர்ந்த வரதராஜன் அவர்களை உயர் நீதிமன்ற நீதிபதியாக அழகு பார்த்தது திராவிட மாடல் கலைஞர் ஆட்சி. சொல்லிக்கிட்டே போலாம், அடிக்கிட்டே போலாம். என்ன அறிவு திருவிழா, அறிவு தாண்டா. அதாவது யாருக்கு பொறாம வரும்ன்றீங்க? ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம், நம்மலாம் பள்ளிக்கூடத்தில் கல்லூரி சட்டம் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டா, நல்லா படிக்கிறவனுக்கு யாருக்கு பொறாம வரும்? படிக்காத ஆளுக்கு, முட்டாப்பேலுக்கு. நீங்க நம்ம நாகரிகமா சொல்றீங்க நெறியாளர். அறிவாளியை பார்த்து முட்டாளுக்கு கோபுரம். அறிவு திருவிழா நடத்துற எங்கள் அடுத்த தலைமுறையின் நம்பிக்கை நாயகன், நம்பிக்கை நட்சத்திரம், இளைஞரில் வார்ப்புடமாக வள வந்து கொண்டிருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான இளம் திராவிட இயக்க பேச்சாளர்களை நாட்டுக்கு வளர வைத்திருக்கிறார். அதை கண்டு கள்ள டிக்கெட்டு அணில் குஞ்சுகள் உற்பத்தி கொண்டு உனக்கு பொறாமரத்தானே செய்ய. உனக்கு அறிவுக்கு என்ன சம்பந்தம்? ரஷ்யனுக்கு அறிவுக்கு என்ன சம்பந்தம்? அறிவாளியை பார்த்து முட்டாளுக்கு கோபம் வரும். அதான அழகானவனை பார்த்து அழகற்றவனுக்கு கோபம் வரும். உதயநிதியுடைய அழகு, உதயநிதியுடைய பேச்சு உன்னை மாதிரி எழுதி வச்சா படிச்சுக்கிட்டு இருக்காரு. உனக்கு கோபம் வருது. நீ 100 படம் நடிச்சேன்னா பண்ணி பல குட்டி போடும். நீ எத்தனையோ படம் நடிச்ச என்ன அப்படின்னு உன்னால உனக்கு டூப், உனக்கு வசனம் டூப்பு, எழுதி கொடுக்கும் டூப்பு, பாடல் டூப்பு, பாடுறவே டூப்பு, இசை டூப்பு, பணம் தயார் பண்ணுறது டூப்பு. உங்க அப்பன் சந்திரசேகர் மட்டும் இல்லை அப்படின்னா உன் மூஞ்சிக்கு எவனு படம் நடிக்க கொடுத்துருக்க மாட்டான். நீ வாரிசு அடிப்படையில் தான் வெளியே வந்தவன். நீ வாரிசு அரசியல் ஒழிக்கிறேன்னு சொல்றியே. இங்க வாரிசு அரசியலை பத்தி உனக்கு தெரியுமா? கொள்கை வாரிசுடா, லட்சிய வாரிசு. பரிமார் கலைஞர் என்று அழைக்கப்படுகின்ற பரிமார் கலைஞர் காலத்துல இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் கால்டுவெல் காலத்துல உயர் தளி செம்மொழி தமிழ் என்று அந்த செம்மொழி அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று கால்டுவெல் போராடி, திருவிக்கா போராடி, மரபுடையார் போராடி கிடைக்காதத தலைவர் கலைஞர் தாண்டா தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்தை வாங்கி கொடுத்தாரு. தமிழ் மொழிக்கு என்ன? தமிழ் மொழிக்கு கள்ளக்குடி போராட்டம், மொழி போராட்டம். அண்ணா சொன்னார், பாளையங்கோட்டை சிறையிலே என் தம்பி கலைஞர் அடைபட்டு கிடக்கிறார். பாளையங்கோட்டை மைதானத்தில் அண்ணா பேசுறார், கலைஞர் சிறையில் இருக்கிறார். 65 இந்தியர் போராட்டம். மதுரையில் சட்டம் எரித்தவர்களை வழி அனுப்பி வந்த கலைஞரை கைது செய்து விட்டார்கள். வரலாறுரா. உங்க அப்பன் சந்திரசேகர், உங்க அக்கா இன்னைக்கு, உங்க அம்மா புஷ்பாக்கு என்ன வரலாறு இருக்கு? தயாளம்மாவுக்கு ஒரு வரலாறு இருக்குடா. கலைஞர் கம்பன் விட்டு கட்டுதறியும் கவி பாடுவான். கலைஞர் வீட்டு நாய் கூட்டும் தியாகம் செஞ்சதுடா. கலைஞர் என்றாலே தியாகத்துல வளர்ந்த இயக்கம்டா திராவிட இயக்கம். என்ன பேசுற நீ? ஊழல்னு சொல்ற. ஊழல் இன்னைக்கு ஊழல் இருக்கு. எதிர்த்து ஊழல் கட்சியோட கூட்டுச்சேருக்கு பழனிசாமியோட துடிச்சுக்கிட்டு ரகசியமா பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்க. பழனிசாமி மகை முதுன் பண்ணையார்கிட்ட 40 சீட்டு 50 சீட்டு பேர் நடந்துகிட்டு இருக்கு. என்ன அது ஊழலா தெரியலையா? ஆதவர்ஜுனா 900 கோடி வழக்கில், ஊழல் வழக்கில் தானே மாட்டிருக்கான். அது உனக்கு ஊழலா தெரியலையா? நீ வெளிநாட்டிலிருந்து காரை இறக்குமதி பண்ணி ஒழுக்கமா கட்ட வேண்டிய வரியை கட்டாம சுப்ரீம் கோர்ட்ல சொன்னையே உச்சநீதிமன்றம் திமுக கூட்டுச்சுண்டு உன்னைய கொட்டுன்னு கொட்டுச்சே. அதுக்கு முன்னாடி போய் கட்டுனிய. நீ யோசிக்க வேணா? நீ வாங்குற ஒரு படத்துக்கு 120 கோடி ரூபா, நீ வருமானம் எவ்வளவு கட்டுற? 5 கோடி ரூபா தான் காட்டுற.
115 கூட ஆட்டை போற நீ நாட்டை ஒழுங்குபடுத்துவே சீர்திருத்தப்படுத்த போறியா கேட்கிறேன். கலைஞருக்கு வந்து தமிழ்நாட்டில் நீங்க 1955 சென்னையில எந்த தலைவனுக்கு வீடு இல்லை, 55 சொந்த வீடுறா கலைஞருக்கு. சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது, 57 தான் அவர் சட்டமன்ற உறுப்பினர். சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ்ல உட்கார்ந்து கதை எழுதி கோபாலபுரம் வீடு 1955 முறைப்படி சட்டமன்ற உறுப்பினர் இல்லாமல் இருக்கும்போது இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய கலைஞருடைய வீடு 55 வாங்கப்பட்டது. ஆட்சிக்கு முதலமைச்சராக சட்டமன்ற உறுப்பினருக்கு ஆறதுக்கு முன்னாடி கோடம்பாக்கத்தில் முரசொலி அலுவலகம் சொல்லி நீ பாப்பா. ஒரே தலைவருக்கு அம்பாசிடர் கார் 1956 இருக்கு. இன்னும் சொன்னா அண்ணா கிட்டே கார் இல்லை. அன்றைக்கு கலைஞர் கொடுத்துட்டா சொந்த வீடு சென்னையில, சொந்த கார், சொந்த முரசொலி கட்டடம், இதெல்லாம் அவர் சட்டமன்ற உறுப்பினருக்கு முன்னாடி. ஏன் உனக்கு அறிவு திருவிழா நடத்தினா இவ்வளவு கோவம் வருது முட்டாளுக்கு? முட்டா பயணி இல்லையா? நான் ஒண்ணு சொல்றேன். இப்ப அதாவது திமுக வரலாறு கொஞ்சம் நீண்டுதான் போகும். திமுக வரலாறை பத்தி பேசுறியே, திமுக இந்திரா காந்தியுடைய நெருக்கடி நிலையை ஆட்சியை விலை கொடுத்தாலும் பரவாயில்லை. 5 பேர் மிசா கொட்டடியில் இருந்தார்கள். சிட்டிபாபு சிறையிலேயே முன்னாள் மேயர் அடித்து கொலை செய்யப்பட்டார். சாத்தூர் பாலகிருஷ்ணன் கொலை செய்யப்பட்டார். தன்னுடைய மகன் திருமணமாகி 6 மாதத்தில் சிறை கூட்டில் அடிக்கப்பட்டார். தன்னுடைய மருமகன் முரசொலி மாறன் தாக்கப்பட்டார். தன்னுடைய நண்பர் ஆற்காடு விராசாமி தாக்கப்படுகிறார். தன் வீட்டு பெண்களை எல்லாம் நிர்வாண சோதனை செய்கிறார்கள். முரசொலி அலுவலகம் தணிக்கை செய்யப்படுகிறது. குடும்பத்தோடு வந்து தன் மகள் அனைவரும் வந்து அண்ணா சாலையில முரசொலி கைப்பிரதியை வித்தவர் கலைஞர். அதே இந்திரா காந்திக்கு மதுரையில கருப்பு கொடி கோ பேக் இந்திரா காந்தி காட்டியது வலுவா திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர். அந்த அம்மாவோட திரும்ப 1980 கூட்டு வைக்கும்போது அந்த அம்மா சொன்னாங்க, ஆதரித்தாலும் உறுதியாக ஆதரிப்பார் கலைஞர், எதிர்த்தாலும் உறுதியாக எதிர்ப்பார் கலைஞர்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க சொன்னதை அப்படியே தமிழாக்கத்தை நான் உங்களுக்கு விஜய்க்கு என்னைக்காவது இந்த வரலாறு அரிதாரம் பூசியவனே, இந்திரா காந்தி யார்? ஜவஹர்லால் நேருடைய மகன், மோதிலால் நேருடைய பேத்தி. அப்பேற்பட்ட இந்திரா காந்தி சொல்றாங்க, நாங்கள் தவறு செய்திருக்கிறோம், அதை உணர்ந்து நாங்கள் செய்த தவறுகளை ஏற்றுக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழக மேடை, பெரியார் நூற்றாண்டு விழா, அண்ணா பிறந்தநாள் விழா, சென்னை மெரினா பீச்சில் நடிகர் சிவாஜி கணேசனுடைய கால் ரோமத்துக்கு நடிப்புக்கு வரமாட்டேன் நீ. அந்த நடிகர் சிவாஜி கணேசன் அதில் பேசுறாரு. அதில் சொல்றாரு, தன்னுடைய பிறந்த வீடும் திமுக, புகுந்த வீடு காங்கிரஸ், ஒன்றாக சேர்ந்து கண்டு பூரிப்படைகிறேன்னு சிவாஜி கணேசன். நீ அவரோட பெரிய நடிகனா? செவாலியர் சிவாஜி கணேசனை விட நீ பெரிய நடிகரனா? அந்த விழாவில் அம்மா சொல்றாங்க, பெரியாருடைய நூற்றாண்டு விழா, அண்ணா பிறந்தநாள் விழா, சென்னை மெரினா கடற்கரையில் திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடந்த கூட்டத்தில் இந்திரா காந்தி பேசுறாங்க. அந்த தவறுகளால் பாதிக்கப்பட்ட மக்களும் நாங்கள் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறோம். நாங்களும் மனிதர்கள் தான், மனிதர்கள் எல்லோரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். தவறுகள் செய்த பிறகு அதை உணர்ந்து தவறுகளிலிருந்து தன்னை மாற்றிக் கொள்கிறாரா என்றுதான் நீங்கள் பார்க்க வேண்டும். தவறுகளை செய்த நான் நாட்டு மக்களுக்கு ஒரு உறுதிமொழியை தருகிறேன். அன்று நடைபெற்ற தவறுகள் மீண்டும் நடைபெறாது. இந்திரா காந்திய திமுக மேடையில் திமுகவை நீ வந்து பார்க்குற பார்வை என்ன உனக்கு தெரியுமா? அனில் குஞ்சுக்கு படத்துக்கு டிக்கெட், கள்ள டிக்கெட் எப்படி ஓட்டலாம், 5 மணிக்கு முன்னாடி 3 மணிக்கு ஷோ ஓட்டலாமான்னு திட்டம் போடுவீங்க நீங்க. அதை விட சிட்டிபாபு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் மேயர், நிசா கொட்டடியில் இருக்கிறாரு. அவர் இருக்கும்போதே அங்க உள்ள இருக்கும்போது கைப்பிரதியாக ஆயுள் தண்டனையின் அனுபவங்கள்னு கைப்பிரதியை வெளியிட்டிருக்கார். அது எப்படியோ வெளியே வந்துருச்சு. அது முரசொலியில தொடர்ந்து அந்த இதை வந்து நான் அன்றைக்கு இருந்து நம்முடைய முரசொலி மாறன் அதை வெளியிடுறார். அதில் அவர் சொல்றாரு,
சிட்டிபாபு எழுதுறாரு. சிட்டிபாபு அடைக்கப்பட்டிருந்த கொட்டடி நடைபெற்ற மற்றும் சிட்டிபாபு எழுத்தாலே விவரிக்கப்பட்டதை காணலாம். விஜய் அரிதாரம் பூசி உன்னை அட்டக்கத்தி அணில் குஞ்சுகளா, இந்த வரலாறு ஒரு வரலாறு. செத்து போயிட்டார் உள்ளே அடி வாங்கி. ஆனால் அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியை அவர் கைப்பிறகு எழுந்து வெளியே வந்து அவர் எழுதியிருக்காரு. அந்த சம்பவம் நடைபெற்ற அன்னைக்கு மாலை 5 மணி மீண்டும் உணவு கழிவுடன் கூடிய தட்டு, யாரோ பயன்படுத்திய தட்டுகள், யாரோ பயன்படுத்திய சிறுநீர் பானைகள், யாரிடம் கேட்பது? திமுக காரன் தியாகத்துக்கு திமுக காரன்ட்ட வரிசையா நிறுத்தி நீங்க எல்லாம் வந்து சிறுநீர் சாப்பிடுங்களா அணில் குஞ்சுகளா, அப்பதான் புத்தி வரும். திமுக காரன் சிறையில் பட்ட வேதனை. இந்திரா காந்தியுடைய அடக்குமுறை எதிர்த்து ஜனநாயகத்துடைய சுவாச காற்றை வேண்டி எழுத்து சுதந்திரம், பத்திரிகை சுதந்திரம், கருத்து சுதந்திரத்துக்காக அவன் பட்ட வேதனையை பாருங்க. சொல்றாரு பாருங்க, யாரோ பயன்படுத்திய தட்டுக்கள், யாரோ பயன்படுத்திய சிறுநீர் பானைகள், குடிக்க தண்ணி, யாரிடம் கேட்பது? கேட்டால் யார் பதில் சொல்வது? இரவு 7:30 மணி, அறைக்குள்ளே இருட்டு தான், ஆயினும் வெளிவாசல் ஒரு விளக்குகள், மங்களான ஒளியில் 8 மணி அளவில் இரவு சில உருவங்கள் வருவதை காண முடிந்தது. காரணம், நான் இருந்த இடம் வருவோரை போவோரை பார்க்கும் வகையில் அமைந்திருந்தது. காக்கி உடைகள், வெள்ளை உடைகள், சற்றேறக்குரிய 20க்கும் மேற்பட்டோர் சிறை அதிகாரி. அழகான பெயர், அன்பு என்ற சொல்லுக்கு அடித்திட்ட உருது சொல்லுதான். ஆமாம், அந்த அன்புதான் அரசியல் கைதியில் அடித்திட்ட ஆற்றோடன் அங்கே நின்றிருந்தார். அவர் மட்டுமல்ல, அவருக்கு கீழே உள்ள அதிகாரி உட்பட அவரது கை அசைவில் அத்தனை பேரும் நாங்கள் இருக்கும் இடத்துக்குள் நுழைந்தனர். 2 கோடுகளை தனித்தனியே படுக்க வைத்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட அமைப்பில் அவர்கள் நின்றனர். அவரது கையில் இருந்த தடிகளை அவர்கள் நீட்டினால் ஏற்படும் அளவே இக்கோடுகளுக்கு நடுவே உள்ள இடைவெளி. பட்டாளத்தின் பதுமை போல் அவர்கள் நின்றனர். இதற்குள் காக்கியுடை அணிந்த கம்பீரமாக குரல் எழுப்பினார். 10ஆம் நம்பர் அறைக்கு அருகில் கண்ணுக்கு தெரியாமல் காலன் கவர வருவான் உயிரே என்பார்கள், கட்டையாக உழப்போகின்றவர்கள். ஆனால் கதவருகே காய்க்குடையில் காவலாளிகள் காலனை போல கதவு திறக்கப்படும் ஒளி கம்பீரமான குரல் பேசியது. பெயர் சொல்லி அறை விட்டு வருதல் வேண்டும். சர்ச் என்ற பெயரால் திறக்கப்பட்ட கதவு பளிர் என்ற சத்தத்துடன் துவங்கியது. ஏதோ சினிமாவில், சினிமாவில் தான் நீ பார்த்திருப்ப, ஏதோ சினிமாவில் காணும் காட்சி போல இருந்தது. கொலைகார கைகளின் கைத்தடிகள், உள்ள இருக்கிற கொலைகார கைகள், கொலை பண்ணக்கூடிய அங்க கைதியா இருந்தவங்கிட்டையும் கம்ப கொடுத்துட்டாங்க. அரசியல்வாதி உடலை சுவைத்து கொண்டிருந்தன. ஒரே அடி, உள்ள அலறல், அழுகுரல், ஐயோ அப்பா அம்மா என்னும் அபயக்குரல், ஓடு உள்ளே என்ற உத்தரவு. சர்க்கஸ் புலி ஆட்டுக்குட்டி தலையை தன் அகண்ட வாயில் வைத்து சுவைக்காமல் காண்போருக்கு வித்தை காட்டு போல கனநேர அதிர்ச்சி. ஓடு என்றவுடன் தீ வலயத்தில் தாண்டி செல்லும் சிங்கம் போல கூண்டுக்குள் அடங்கியது. அறை 10, அடுத்த அறை 9, அப்படியே 5 வரை வந்து கொண்டிருந்தது. அடுத்து ஒரே ஒரு அறைதான். அதற்கு அடுத்து எங்கள் அறை. அப்படியே வர்றாங்க. வந்துட்டு இருக்கும்போது கால் எடுத்து வைத்து கொடுக்க முடியுமா என்று அசைந்தேன். தொண்டில் ஒரு குத்து எனக்கு. மீண்டும் சூரில் தள்ளப்பட்டேன். ஆமாம், மு.க. ஸ்டாலின் தான், தமிழகத்தின் முதலமைச்சர் மகன். நேற்று வரை அறிந்த அந்த தன் கால் பூட்சால் அவன் அழகிய முகத்தை சுவை பார்க்க சுழற்றி உதைத்தான். அடுத்து கொலைகாரனுடன் ஓங்கி கோல் அவனது தோள்பட்டையில். காய்க்குடை அணிந்த வார்டர் ஒருவன் கன்னத்தில் கை நீட்டினான். கண்டேன் காட்சியை. கன நேரத்தில் அவன் தன் இருகை எடுத்து கும்பிடும் காட்சி மட்டுமே என் கண்களுக்கு புலப்பட்டது. இவர்களை இவனே அடித்து கொன்று விடுவார் என்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது. மற்றவர்கள்தான் மண்ணுடன் சாய்ந்து கிடப்புலா இருக்கின்றனர். உதவிக்கு அவர்கள் எழ முடியாதபடி எமதூர்கள் என்ன செய்வது எனக்கென்றே ஒரு துணிவு. திடீரென்று குறுக்கே பாய்ந்தேன். தம்பியை தள்ளிக்கொண்டே தடியடிகள் கழுத்தில் நான் காப்பாற்றினேன். இந்த வரலாறு சினிமாவில் நீ வேண்டா, ஜனநாயகம் படத்தில் வேண்டா இதை காட்டு. தளபதி ஸ்டாலினுடைய தியாகத்தை தளபதி படத்தில் காட்டுறா, அறிவு கட்டவனே. உனக்கு என்ன பெரிய எம்ஜிஆருக்கு இருக்க மாசு இருக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கியா நீ? எம்ஜிஆரே 1977 மக்கள் தலைவர் எம்ஜிஆரே எவ்வளவு வாங்கினாரு? 130 இடம் தான். திராவிட முன்னேற்ற கழகம் 48 இடம். இன்னும் பெரிய எம்ஜிஆர் மார்க்கெல்லாம் உனக்கு மாசு கிடையாது. எம்ஜிஆர் 77 பதவி பொறுப்பான எடுக்கிறாரு. எடுக்கும்போது நீங்க பார்த்தீங்கன்னா சென்னை அண்ணா சிலை இந்த பக்கம் ஜெமினி பாலம் வரைக்கும், இந்த பக்கம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும், இந்த பக்கம் அண்ணா நினைவுடை வரைக்கும், இந்த பக்கம் எழும்பூர் ரயில் நிலையம் வரைக்கும் 10 லட்சம் பேர் ஒருத்தையும் கூட மயங்கி சாலையடா. எம்ஜிஆர் இருக்கிற மாசம் உனக்கு
எம்ஜிஆர் படம் நினைத்ததை முடிப்பவன் படம் வந்துச்சு 75ல் சேலத்துல ஜெயான்னு ஒரு தேட்டரு. அந்த தேட்டர்ல படம் பார்த்தவங்க 3 பேர் மயங்கி செத்து போட்டாங்க அன்னைக்கு. உனக்கு அப்படி நடந்திருக்கா? நீ ஏன் இயற்கையா கூட்டத்தை சேர்க்கிற? எம்ஜிஆர் இருக்கிற மாசு உனக்கு இருக்கா? அதோட திண்டுக்கல் இடைத்தேர்தல் எம்ஜிஆர் சோடா குடிச்சிட்டு அந்த சோடாவை கீழே காட்ட கொடுத்துட்டாரு, மீதி சோடாவை. அதை அண்டால ஊற்றி தண்ணியா ஊற்றி எம்ஜிஆர் குடிச்ச சோடா அவர் வாயில பட்டதுன்னு சொல்லி வரிசை கீழே ரெண்டு குடிச்சாங்க. எப்பேற்பட்ட எம்ஜிஆர்! அந்த எம்ஜிஆரே சந்தித்து இயக்கம் தானே, எம்ஜிஆர் வளர்த்த இயக்கம் தானே திமுக. அவரே சந்தித்து இயக்கம் தானே. உன்னை எதுக்குடா நாங்க பேசணும்? எங்களுக்கு எதிரியா, சமமான எதிரியா? நீயா நானூறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற. இன்னும் சொல்லணுமா, அண்ணா முதல் திமுகவுக்கு துரோகம் சம்பத். எவ்வளவோ சம்பத்தை அண்ணா சமாதானப்படுத்தினாரு. அண்ணா பெர்னாட் ஷாவுடைய ஒரு கட்டுரையை ஜனநாயக மாண்புகள் குறித்து இந்நாட்டு மன்னன் என்ற தலைப்புல 5 வாரம் எழுதிக்கிட்டு இருந்தாரு. இந்த விஜய் மாதிரி அன்னைக்கு சம்பத் என்ன பண்ணாருன்னு கேட்டா, என்னையத்தான் அண்ணா பேசுறாருன்னு சொல்லிட்டு இவர் கண்ணதாசன் நடத்தின தென்றல் பத்திரிகையில அண்ணா தான் இந்நாட்டு மன்னன் போட்டு அண்ணாவை பத்தி தரக்குறவா எழுதினார். சம்பத்து கதை என்னாச்சு? வரலாறு நிக்கிறாரா? திமுக எதிர்த்தவர் பாதி பேர் வரலாறுல யாருக்கே தெரியாம போச்சு, பல கட்சி இல்லாம போச்சு. தமிழரசு கழகம் ஒரு கட்சி இருந்துச்சு, இருக்கா? பல கட்சி, பல அரிதாரம் பூசிய நடிகர்கள் திமுக உயர தூக்கி நிறுத்துச்சு. பல பேர் வரலாறு இல்லை. வரலாறுல சில நடிகர்கள், சில தலைவர்கள் வரலாறை பார்த்தீங்களாக்க நடுவில் சில பக்கத்தை காணவில்லை. அது மாதிரி காணாம போயிட்டாங்க. திமுக ஒரு கொள்கை ரீதியான இயக்கம், ஒரு லட்சிய ரீதியான இயக்கம். ஒன்னெல்லாம் திமுக ஒரு ரவுண்ட்ல 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு ரவுண்ட்ல உன்னை காலி பண்ணிட்டு போயிடும். அதனால நீ அறிவு இயக்கம்டா திமுக. அது பிறக்கும் போது ஏன், எதற்கு, எப்படி கேள்வியோடு பிறந்த இயக்கம். அந்த இயக்கத்தை நீ கரூர் நடத்தினது அது அழிவு இயக்கம். திராவிட இயக்கம் நம்முடைய தளபதி ஸ்டாலின் நடத்துறது, நம்முடைய தம்பி உதயநிதி நடத்துறது, பெரியார் தொடங்கிய, அண்ணா தொடங்கிய, கலைஞர் தொடங்கிய, சர்பிட்டி தியாகராயர் தொடங்கிய, நடேசனார் தொடங்கிய, TM நாயர் தொடங்கிய ஏன் என்ற கேள்வியோடு ஆரம்பிக்கப்பட்ட திராவிட இயக்கம் அறிவு இயக்கம். நன்றி சார். நன்றி.